ரைட், வெல்கம் பேக். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறது சந்தோஷம். இப்போ வீடியோ வந்து வளமையாக 45 நிமிஷம் 33 நிமிஷம் அப்படி தானே போட்டோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அப்படி போகிறதுனால ஸ்டோரேஜும் கூட வருது. அட் தி சேம் டைம் அப்லோடும் கொஞ்சம் சிக்கலாகுது. ஒவ்வொரு வீடியோவும் 25 ஜிபி 30 ஜிபி 33 ஜிபி ரைட். அப்போ அப்லோட் பண்ணுற டைம் அதே டைமில் தொடர்ந்து பெரிய லென்த் ஆகிருந்தா அவங்களுக்கு இஷ்யூ ஆகிக்கின்றதுனால ஒரு வீடியோ வந்து 3 துண்டா உடக்கும். 45 நிமிஷம்டா 15 3 துண்டா உடச்சி அப்லோட் பண்ணப்படும். சரிதானே? அப்போ இதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒன்றுடா பார்த்துக்கு போகலாம். ரைட். வீடியோ லென்த்தாக இருந்தால் என்ன செய்ய முடியுதுன்னா, அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி லோட் ஆனதானே யூடியூப் அதுக்காக நடக்கணும்னா அந்த லோட் ஆகிறதுக்குரிய ஸ்டோரேஜை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அந்த கிளாரிட்டியை குறைக்கும். ஆட்டோ குவாலிட்டியில் கொடுத்து வச்சுனீங்க என்னச்சுன்னா 360 பிக்சலில் ரைட். அடும் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதை விட குறையும். இல்லாட்டி 480 அதுக்குள்ள நிற்க போகும். விளங்கிட்டா நல்ல ஹை குவாலிட்டியில் பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம், 720 பார்க்கலாம். 1080 வரை உங்களுக்கு இருக்கு. ரைட். 1080 அப்லோட் பண்ணணும்னுச்சுன்னா இதெல்லாம் சுருக்கி தான் அப்லோட் பண்ண வேண்டிய கட்டம் இருக்கு. ரைட். இப்போ நாம சப்ஜெக்ட் வருவோம். 3 ஏரியா பார்த்தோம். ரைட். ஒரு என்ஜின்ல 3 பகுதியாக பிரிக்கலாம் சொல்லப்பட்டு பார்த்தோம். மூலாவது என்ஜின் ஹெட்னு பார்த்தோம், என்ஜின் பொடின்னு பார்த்தோம், எண்ணெய் வாங்கு தொட்டி ஆயில் சாம்புன்னு சொல்லி பார்த்தோம். 3 துண்டு பார்த்தோம். அதில் என்ஜின் பொடியை படித்து முடிச்சிட்டோம். ரைட். என்ஜின் பொடியை படித்து என்ஜின் பொடிக்குள்ளதான் தொலைகள் போர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தொலைகளில் ஸ்மூத்னஸ் பண்ணுறதுக்கு அலுமினியத்தால் செய்யப்பட்ட என்ன போடுற அதுக்குள்ள ஒரு நம்ம போர் போடப்படும் சொல்லி பார்த்தோம். ரைட். வார் கிரிப்பால் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்த்தோம். அதுக்குள்ள கிராங்க் ஷாஃப்ட்டுங்கிற ரீபார் சொல்லி பார்த்தோம். கிராங்க் ஷாஃப்ட் ஒரு 3 என்ஜின் பகுதியிலிருந்து பொடியிலிருந்து வெளியேற வரணுங்கிறதுக்காக அதில் என்ன செய்யப்பட்டீங்க ஒரு தொலை காணப்படும்ங்கிறத பார்த்தோம். ரைட். அப்படித்தானே பார்த்தோம். ஓகே ரைட். அப்போ பார்த்தோம். அதில் என்ஜின் பொடியில் வந்து இந்த ஏரியாவை செல்றேன்னு சொல்லி என்ஜின் பொடியில் இந்த கிராங்க் ஷாஃப்டை பொருத்துறதுக்கு ஒரு வட்டமான பகுதி வெட்டுப்பட்டிருக்குங்கிறத பார்த்தோம். அந்த பகுதியை போய் செல்ற தாய் தொலை செல்றேன்னு பார்த்தோம்ல. தாய் தொலைக்குள்ள இப்போ ஒரு வெட்டுப்பட்ட பகுதியில் இப்படி இப்படி ஒரு துண்டுல இப்படி துண்டு இப்படி வெட்டுப்பட்டிருக்கின்ற வெட்டுப்பட்ட பகுதியில் ஒரு இரும்பு துண்டு வந்து இப்படி இது லைக் இந்த ஒரு மார்க்கர் மாதிரி ரைட். இப்படி சுத்தணும்னா உராய்வு இல்லாமல் சுத்தணும். அதுக்காக என்ன இடப்பட்டிக்கும்னு சொல்லி பார்த்தோம். பொதிகைகள் இடப்பட்டிக்கும், பியரிங்ஸ் இடப்பட்டிக்குங்கிறத பார்த்தோம். ரைட். பியரிங்னா என்ன, நம்மளோட ஒரு ரேசர் மாதிரி ஒரு சாமான். ரைட். சின்ன ரெண்டு துண்டு இருக்கும். ரைட். ஒரு சின்ன ஸ்லைடான இப்படி வளைஞ்ச 2 தகட்டு துண்டு மாதிரி இருக்கும் பியரிங். ரைட். அப்ப 2 துண்டு இருக்கும். ரைட். அப்ப இந்த பியரிங் எல்லாம் போட்டுதான் இடக்கப்பட்டிக்கும் இறப்பட்டிக்கும்ங்கிற எல்லாம் பார்த்தோம். இருக்கப்பட்டிக்கும் பார்த்தோம். ரைட். இதுக்கடையில இதோட தூக்கி இதுக்கு மேல என்ன செய்யப்படுது, என்ஜின் ஹெட்டை வச்சு இருக்குப்படுங்கிறத பார்த்தோம். என்ஜின் ஹெட்டுங்கிறதை பார்த்தோம். என்ஜின் ஹெட்ல கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தோம். இதுக்குள்ள கேம் ஷாஃப்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. சோனை இதெல்லாம் பார்த்தோம் தானே. வேல்வல் இயக்கப்படுற பொறிமுறைகள் எல்லாம் வந்து இந்த மேலுக்கு என்ஜின் ஹெட்டுக்குள்ளான் இருக்குங்கிறத பார்த்தோம். ரைட். அந்த என்ஜின் ஹெட்டையும் என்ஜின் பொடியையும் வச்சு இருக்க கொட்டால அதுக்கடையில கேஸ் கட் போடணுங்கிறதையும் பார்த்தோம். ரைட். ரைட். அப்போ உங்களை பார்த்தோம் நினைக்கிறேன். நம்மளோட என்ஜின்ல ஒரு என்ஜினை வந்து 3 பகுதியா பிரிக்கலாம். பின்னி குழங்குதா ஒரு என்ஜின் எடுத்தா என்ஜின் எந்த துண்டு மேலு ஹெட்டுண்டும் கீழுக்கு வர துண்டு பொடிண்டும்டா இது 2 கடையில் என்ன கருத்த கடையில் இருக்கிற துண்டு தானே கேஸ் கட்டை போட்டு இருக்குவோம்ன்றதை பார்த்தோம். அப்போ இந்த என்ஜின் பொடியில் இன்னைக்குதான் என்ன ஒரு தொலைகள். ரைட். இந்த தொலைகள்ல இருந்து தான் என்ன செய்ய போகுது, உள்ளுக்கு பிஸ்டன் இருக்கு. பிஸ்டன் வந்து கீழுக்கு இதுவும் கனெக்ட் ஆகிறது, ஒயில் சம்பும் கனெக்ட் ஆகிறதுக்கு கடையில் தான் என்ன செய்யும் நமக்கு தாய் தொலை இருக்கும். இதை பார்த்தோம். ரைட். ஓகே. அப்ப அதுக்கு பிறகு நாம் ஹெட்டிங் போட்டு எழுதின விஷயம் வந்து என்ஜின் ஹெட்டுங்கிறது எழுதி. ரைட். இதுதான் என்ஜின் ஹெட். விளங்குதா? உங்களுக்கு நேர்லையும் காட்டுது என்ஜின் ஹெட். இதான் என்ஜின் ஹெட். இந்த என்ஜின் ஹெட்ல என்ன உள்ளுக்கு பள்ளமாகிற பகுதி விளங்குதானே. இந்த பள்ளமாகிற பகுதி இப்படி பிறண்டு வரும். விளங்குதா? அப்புறம் கிழிக்கிற பொடியோட தூக்கி வச்சு பூட்டலாம். அந்த பள்ளம் எங்க இருக்கு, நதுக்குள்ள இருக்கு. இந்த பள்ளம் இன்னைக்கு ஒரு வேல்வு போறதுக்கான வழி, உள்ளுக்கு புகை வாரது காத்து வாரதுக்கான வழி, காத்து போறதுக்கான வழி 2 இருக்கு. அது 2 தான் என்ன நீங்க என்ன பாக்குற நினைக்கிற 2 ஓட்டை. விளங்குதா?
இந்த 2 ஓட்டை தான் ஒன்றுக்குள்ள புகை வரும், நடுக்குள்ள புகை என்ன காத்துள்ளுக்கு வரும், அதுக்குள்ள புகை என்ன செய்யும் வெளியேறி போ. விளங்கித்தானே? அந்த துண்டு உள்ளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பள்ளம் அந்த எஞ்சின் ஹெட்டுக்குள்ள இருக்குங்கிறத காட்டுறது தான் நாங்கள் கடைசி என்ன இங்கே புள்ளிக்கோடு அடிச்சு பிரிச்சு காட்டு. விளங்குதா? ரைட். அப்ப இன்னும் 4 ஓட்டை வருது பாருங்க. அப்ப இங்க இன்னும் 4 துளைகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த 4 துளைகள் என்ன நாம என்னத்தை பொறுத்து 2 படிச்சோம். நினைக்கிற உறிஞ்சல் பல்குலை குழாய் தொகுதிங்கிறத பார்த்தோம். 4 சிலிண்டர் இருக்கு, 4 சிலிண்டருக்கும் 4 தொலை இருக்கு. 4 தொலைக்குள்ளாலையும் காத்து போகும். அட் த சேம் டைம் அங்கால இதே மாதிரி 4 தொலை அங்கால பக்கம் இருக்கும். அந்த பக்கத்துக்குள்ள என்ன செய்யும் புகை வெளியேறி போகும். அப்ப 4க்கு ஒரு தரத்துல காத்த உள்ள கொண்டு போகணும், 4க்கு ஒரு தரத்துல காத்த வெளியே எடுத்து போகணும், புகையை கொண்டு போகணுங்கிறதுக்காக நெஞ்சிக்கு இந்த ஓட்டைகள் இந்த 4 ஓட்டை இருக்கு. 4 உருளை விளைந்தானே 4ஐயும் கொண்டே கனெக்ட் பண்ற அந்த குழாய் தொகுதி பேர் என்ன சொல்றேன்? உறிஞ்சல் பல்குலை குழாய் தொகுதி. அதே மாதிரி வெளியாற்றல் பல்குலை குழாய் தொகுதி இப்படியே சொல்றேன். சரியானே? ரைட். அப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்ப நான் பார்க்க போறேன் அப்படின்னா, இப்ப பார்க்க போறது என்ஜின் ஹெட்டை நீங்க கலத்த போறீங்க. என்ஜின் ஹெட்டை கலத்த போறீங்கடா மேலுக்கு நட்டு போட்டு தானே கிடிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப நான் மேலுக்கு இருக்கிற ஓண்டு என்ன எஞ்சிக்க எப்படி நட்டு போட்டு போட்டு இறுகுப்பட்டிருக்கும். ரைட். இப்ப இப்படி பார்த்தோம்டா இந்த வழங்குது பாருங்க. ஓண்டு கடையிலையும் கீழுக்கு பொடியில வழங்குது அந்த ஓட்டை. இன்னொரு ஓட்டை இன்னொன்று இருக்கு. அந்த ஓட்டை எங்க இருக்கோ இதுக்கு மேல இருந்த துண்டுல இருக்கு. போட்டு நட்டை போட்டு பிடிக்கணும். அந்த நட்டை எங்க செய்யும் பொடியை தாண்டி கீழுக்கு போய் கீழே பொடியோட ஃபிட் ஆகும். அப்ப அந்த நட்டை கலத்துனாதான் எஞ்சின் ஹெட்டை கலத்துல ரெகுலியர். அந்த எஞ்சின் ஹெட்டை கலத்துறேன் எஞ்சின்னா எப்படி கலத்துறதான் பார்க்க. நம்ம நினைச்ச மாதிரி எல்லா நட்டையும் முடிஞ்சு கலத்தி போட்டு தூக்கியல கலத்துறதுன்ற ஒரு முறை, ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை தான் பார்க்கணும். ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் நீர் செல்லும் வழிகள், நீர் கஞ்சுகம் படிக்கும். ஞாபகா? ரேடியேட்டர் தண்ணி இன்ஜின்களை ஓடுறதுக்கு தொலைக்கும், இன்ஜின் உடம்புல சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஒயில் ஓடுறதுக்கு திரிக்கும் சொல்லி பார்த்தோம். அந்த தொலைகள் தான் இன்ஜின் பொடியில ஓட்ட மாதிரி. அதுல ஒரு 10 ஓட்டை என்னதுக்கு இருக்கும்? என்ஜினை நட்டை போட்டு இருக்கிறதுக்கு இருக்கும். மற்ற ஓட்டை எங்க இருக்கும்? உள்ளுக்குள்ள வளைஞ்சு போகும், நரம்பு மாதிரி ஓடிக்கிருக்கும் உள்ளு இன்ஜின் விளங்கிட்டா? அப்ப இதுக்குள்ள என்ஜினுக்குள்ள தண்ணி சுத்தி இந்த ஓட்டக்குள்ள ஓடி என்ன நடக்கும்? இஞ்சி சூடானா அந்த தண்ணி சூடாகும். விளங்கிதானே? அதெல்லாம் நம்ம கூலிங் சிஸ்டம் படிக்கூடால, குளிர்த்த தொகுதி படிக்கூடாது, டீப்பா படிப்போம். ரைட். இப்போதைக்கு சும்மா செல்றேன் ஒரு பிரீஃபா, ஒரு ஐடியா. இப்ப விஷயத்துக்கு வரும். இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு என்ஜின் ஹெட் எடுக்கீங்க. ரைட். ஒரு என்ஜின் ஹெட் எடுக்கீங்க. ஒரு என்ஜின் ஹெட்ல ரைட் பாருங்க. ஒரு என்ஜின் ஹெட் நைட். இதான் ஒரு என்ஜின் ஹெட் மேல் பகுதி. வடத்தை நமக்கு நட்டு. ரைட். வடத்தோர் நட்டு இப்படி நட்டுறீங்கடா. இப்ப எடுத்துடுப்புல என்ன செய்வீங்க? நீங்க இதை கலத்தணும், அந்த மேல இது துண்டை கலத்தணும்டா. ஒரு நட்டுக்கு சாவியை போடுவீங்க, கிருக்கீங்க. எந்த நட்டை வந்து நட்டை கிருக்கீங்க, அதுக்கு வந்து நட்டை கிருக்கீங்க. அப்படி 50 ரூபாவில் நட்டையும் போல் கிருக்கி போட்டு வேலைக்கு துண்டை கலத்து எடுப்பீங்க. நீங்க நினைச்சீங்க அப்படி கலத்தினா உள்ளில நட்டை என்ன செய்ய ஓட்டை இப்படி ஒன்றோட ஒன்றை அமர்த்தி இறுக்கி வச்சு பூட்டினது தானே. இறுக்கி வச்சு பூட்டினது உள்ளுக்கு இறுக்கிட்டு இருக்கிற சாமான் நீங்க கலத்தினீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் முரு தெரியுமா? ஒரு கம்பி ஒன்று இறுக்கி நட்டு போட்டு பூட்டி வச்சிருப்பானுங்க. நானு கலந்து போட்டு பாருங்க, ஒரு கம்பி எங்க பக்கம் வளைஞ்சிக்கு நிற்கும், இறுக்கி நிற்கும். காரணம் என்னன்னா அது ஏற்கனவே ஒரு விஷயம் ஒன்று பிரயோகிக்கப்பட்டு இருக்கா இல்லையா? ஒரு பக்கம் விஷய பிரயோகிக்கப்பட்டு இருக்கோட. இப்ப நான் இப்படிதான் இறுக்கி வச்சுக்கேன். இப்ப இந்தியால பக்கம் ஃபுல்லா விஷய பிரயோகிக்கப்பட்டு சமணம். சப்போஸ் நான் இங்கே நட்டை கலத்துட்டேன், இங்க விஷயம் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இங்க ரிலீஸ் பண்ணிட்டேன், இங்க ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. இங்க ஓப்பன் பண்ண இங்க வேணே விரிக்கி பிடிச்சிக்கிறீங்க. அப்ப இங்க நட்டை என்ன செய்யும்? கிளப்ப பார்க்கும். மேலிக்கிறது கிளப்ப பார்த்தீங்கன்னா துள்ளிக்கிற திரட்டு என்ன செய்யும்? மேலிக்கிறது திரட்டு பிடிச்சிக்கிறீங்க. மேலிக்கிற கொண்ட என்ன செய்யும்? உடைய. அப்ப உடஞ்சு எப்படி கலந்து எடுக்கிற நட்டை? இன்ஜினுக்குள்ள திரும்பி அதை தொலைஞ்சி இன்ஜினுக்குள்ள இது வெட்டித்தான் திரும்பி போட்டு இருக்க வேண்டியவர். விளங்கிட்டா? சோ இந்த கலத்துறதுக்கு ஒரு மெதட் இருக்கு. அதான் சொல்ல போறேன். எப்படி இருக்குன்னா கலத்துறது மெயினானது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாயிருந்தால், ரைட், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாயிருந்தால் அட் த சேம் டைம் இங்க இருந்து என்ன செய்யணும் பாருங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கே ஒரு நட்டு கலத்தினாடா, இங்கே ஒரு நட்டு, இங்கே ஒரு கலத்தினாடா, இங்கே ஒன்று பிள்ளைண்டா. இப்படி கலத்தி 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 இங்கேருந்து என்ன செய்வீங்க, கொண்டாந்து கடைசி நடுவில் அடிக்கும். இப்போ இங்கேயும் ப்ரெஷர் லூஸ் ஆகுதா, இங்கேயும் ப்ரெஷர் லூஸ் ஆகுது. அப்போ கிளப்பும் மேலுக்கு கிளப்ப மாட்டான். இங்கே ஒரு லூஸ் ஆகுதா, இங்கே ஒரு லூஸ் ஆகுது. அப்போ சமனாய் 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 கடைசி நடு சென்டருக்கு வருது. அப்போ நடுவில் வந்து இங்கே இங்கே கிளப்புறதுக்கான வாய்ப்பு குறைய. ரைட், ரெண்டுலேயும் போஸ்ட் குறைஞ்சி. இப்போ நடுவில் ரெண்டு நட்டில் நிற்கும். இஞ்சொண்டு இஞ்சொண்டு இஞ்சொண்ட கலத்துறேன், 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 இஞ்சொண்டு கடைசி இந்த ரெண்டு நாட்டில் எரிய போகுது. ரெண்டுல இதோட கலத்து மதிப்பிடுவோம். இல்லாம இங்கிருந்து கலப்புவோம், இல்லாட்டி இங்கிருந்து கலத்தி போண்டு எங்கிருந்து நடுத்துக்கீங்கடா என்ன ஒரு நட்டு என்ன செய்யும், உடனே குறையும். பழகிட்டா ரைட். அப்போ மாறி பூட்ட கொட்டால என்ன செய்யும், நீங்க எப்படி செய்யுங்களோ அதை ரிவர்ஸ்ல செய்யணும். என்ன செய்யணும், சென்டர்ல இந்த ரெண்டு நட்டையும் முதல்ல என்ன செய்யணும், இந்த முதல் இந்த சென்டர்ல இருக்கிற ரெண்டு நட்டையும் போடும். போட்டு போட்டு இங்க இருந்து இங்கே பழகிட்டா. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இஞ்சால பக்கம் இருக்கு. இந்த நட்டை இருக்கீங்கன்னா இந்த நட்டை இருக்கீங்க, இந்த நட்டை இருக்கீங்கன்னா இந்த நட்டை இருக்கீங்க, அடுத்த இது அடுத்தது இது 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 விளங்குதா. களத்தை கொட்டாலே இங்க இருந்து இங்க, பூட்டை கொட்டாலே இங்க இருந்து இங்க. சப்போஸ் பிராக்டிக்கல்ல பூட்டி காட்டு கலத்தி காட்டு என்ன செய்யணும், இந்த ஓர்டர்ல செய்யணும். பிராக்டிக்கல இல்லாம நீயே கலத்த போற என்ன செய்யணும், இந்த ஓர்டர்லாம் செய்யணும். விளங்கிட்ட வழக்கம் ரைட். இதுல கொஞ்சம் மெதட் இருக்கு. இப்படி இப்படி கலத்தலாம், இப்படி செய்யலாம், இப்படி சரி நம்பருக்கு கொஞ்சம் ஓர்டர் இருக்கு. அந்த ஓர்டரை கொஞ்சம் என்ன பிந்தி பார்க்கும். என்னத்துக்கு குறவாகும்னா ஒயில் சம்பு பார்ப்போம் தானே. ஒயில் சம்பை பத்தி நான் பார்க்கலையே. முதல்ல எஞ்சின் ஹெட்டுக்கு இப்படி நட்டு கலத்துறத பார்ப்போம். எஞ்சின் ஹெட்டை ஃபுல்லாக பார்த்தோம்னா 3 துண்டு முடிஞ்சு. அதுக்கப்புறம் எஞ்சின் நட்டு கலத்துறத தனியாக பார்ப்போம். பார்த்தோம்னா டே கிளாஸ் முடியும். ஓகே ரைட். அப்போ எழுதலாம், இப்போ நோட்ஸ் எழுதுங்க. ஓகே ரைட். நோட்ஸை போடுங்க, ஒரு நோட் ஒன்று போடுங்க. நோட்டை போட்டுட்டு எழுதுங்க. ரைட். அதுக்கடையில் ஒரு சின்ன படம் ஒன்று ஓட்டணும். ஒரு 6 லைனோட ஒன்று விடுங்க. 6 லைனோட ஒன்று விடுங்க. சரியானே. நோட்டை போட்டுட்டு 6 லைனோட விடுங்க. இல்லாட்டி மேலுக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட இருக்கும். ரைட் ரைட். இப்போ எழுதுங்க. என்ஜின் உடலில் இருந்து என்ஜின் தலையை அகற்றும் போது, என்ஜின் உடலில் இருந்து என்ஜின் தலையை அகற்றும் போது, என்ஜின் உடலில் இருந்து என்ஜின் தலையை அகற்றும் போது, மறுபடியும் என்ஜின் தலையை பொருத்தும் போதும், மறுபடியும் என்ஜின் தலையை பொருத்தும் போதும், அதன் ஆணிகளை கையாளும் ஒழுங்கு வேறுபட்டதாகும். அடுத்த பாயிண்ட் எழுதலாம். என்ஜின் தலையை அகற்றும் செயற்பாட்டில், என்ஜின் தலையை அகற்றுறதுக்கு எப்படி, தளர்த்துறதுக்கு எப்படி கேட்கல. என்ஜின் தலையை அகற்றும் செயற்பாட்டில் எல்லா ஆணிகளையும் அதன் இரு பக்கங்களில் இருந்து ஆரம்பித்து எல்லா ஆணிகளையும் அதன் இரு பக்கங்களிலிருந்து ஆரம்பித்து
எல்லா ஆணிகளையும் அதன் இரு பக்கங்களிலிருந்து ஆரம்பித்து மத்திய பகுதியை நோக்கி ஓரளவு தளர்த்துதல் வேண்டும். மத்திய பகுதியை நோக்கி ஓரளவு தளர்த்துதல் வேண்டும். நட்டை ஃபுல்லா கலத்தி எடுக்கிறல்ல, நட்டை லூஸ் பண்ணிட்டு வாரு. விளைந்தானே நட்டை ஃபுல்லா கலட்டி திரட்டு கொடியால் எடுக்கிறல்ல, நட்டை லூஸ் பண்ணிட்டு வாரு. லூஸ் பண்ணி என்ன செய்யற, முதல் ஃபோர்ஸ் சமப்படுத்துற. புறவு நீங்க என்ன செய்யலாம், அவ்வளோத்தையும் கலத்தி எடுக்கலாம். விளைந்தானே லூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் இருக்கிறல்ல, நார்மலா கிரி வருது தெரியுமா கையால, அந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணி எடுக்கிறல்ல, அதுக்கு பிறகு நீங்க மொத்தமாக கலத்தி எடுக்கிற. விளையிட்டா அப்போ ஓரளவு தளர்த்துதல் வேண்டும். புல்ஸ்ட பயிற்சி தொடர்ந்துடுங்க. பின்னர் முழுமையாக ஓரளவு தளர்த்துதல் வேண்டும். புல்ஸ்ட பயிற்சி தொடர்ந்துடுங்க. பின்னர் முழுமையாக தளர்த்தி வேறாக்கலாம். ரைட், இது கலத்துறது, இது கூட்டுறது பார்க்கலாம். ரைட், அடுத்த பாயிண்ட். எஞ்சின் தலையை பொருத்தும் சந்தர்ப்பத்தின் போது முதலில் நடுப்பகுதி ஆணியிலிருந்து ஆரம்பித்து இரு பக்கங்களுக்கும் ஓரளவு இறுக்கிய பின்னர், ஃபுல்லா பிடிச்சி டைட் பண்றல, லூசா நோமலா என்ன செய்யற, டைட் பண்ற. நோமலா ஓரளவு இறுக்கிய பின்னர், ரைட், விடத்தோரால் இருக்கார். இதுக்கு ஒரு சாவியை பாவிக்கணும். இப்போ இங்க இருந்து என்ன செய்றீங்க, நோமல் சாவியெல்லாம் இறுக்கிட்டு வந்துட்டீங்க. ஃபுல்லா நீங்க இருக்கிற நோமலா இறுக்கிட்டீங்க எல்லாத்தையும். சரியானே, இறுக்கினதுக்கு பிறகு இதை ஃபுல் டைட் பண்ணீங்கன்னு, அந்த டைட்டுக்குன்னு சொல்லி ஒரு போஸ் இருக்கு. குறிப்பிட்ட அளவு நியூட்டன் இருக்கு. இத்தனை நியூட்டனுக்கு தான் இது இருக்கிற, இவ்வளோ டோக்குக்கு தான் இருக்கிற. சரியானே, 30 டோக்குக்கு இருக்கிறியா, 40 டோக்கு இருக்கிறியா சொல்லி ஒவ்வொரு டோக்கும் ஒரு டோக்கு. அந்த டோக்குக்கு இருக்கணும்னு அதுக்கு ஒரு சாவி வேணும். அந்த சாவியில பேர் தான் டோக் ரிஞ்சிட்டு சொல்றேன். தெரியுமா, இப்படி ஒரு சாவி ஒன்று இருக்கும், நட்டுலாம் கலத்துவான். இது ஒன்று இருக்கும், இப்படி கிரிக்கினீங்களா பின்னுக்கு எடுத்தீங்க, சவுண்ட் வரும். திரும்பி இருக்கிறீங்களா இரும், திரும்பி ரிவர்ஸ்ல இருக்கீங்கன்னா இப்படி சவுண்ட் வரும், திரும்பி இரும். ஃபுல் டைட் ஆனதுக்கு போறவு அங்கே நீங்க எவ்வளவு இருக்கீங்க இருக மாட்டேன், டிக் 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 இருக்கிறீங்க. அதுல நீங்க சாவி எங்க இருக்கீங்க தேஜின்னா, உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு தேவைப்படும். அந்த சாவியில கீழே இருக்கிற பகுதி ஒன்று இருக்கு. சரியானே, படுத்த நம்பர் இருக்கும் அழகா முன்னுக்கு. சரியானே, இப்போ வரதில்ல, அங்கே ஒரு ப்ராக்டிக்கல் வச்சுக்கோங்க, மேலே கண்ணாடி ஒன்று இருக்கும். அந்த கண்ணாடிக்குள்ள நினைச்சு நம்மளோட தண்ணி மீட்டர்ல இருந்தால் நம்பர், அது மாதிரி ஒவ்வொரு டோக்கும் முன்னுக்கு இருக்கு. நீங்க அதை கிறுக்க என்ன செய்ய முடியுதுன்னா, அந்த டோக்கு உங்களுக்கு முன்னுக்கு மாறும். அப்போ நீங்கள் குறிப்பிட்ட டோக்கை ஷேட் பண்ணி போடும். 30 வச்சு போட்டு தூக்கி இருக்கிறான். இல்லைங்களா, ரைட். அந்த சாவியை பயன்படுத்த நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப நீங்க உதாரணம் 35 டோக்கு 35 ஷேட் பண்ணிட்டீங்கன்னு அவ்வளவு நட்டு மெத்தினில் இருக்கப்பட போகுது. அதே 35 இருக்கப்பட போகுது. இல்லைங்களா, அப்ப கூடி குறைஞ்சி திரட்டு போறது, உடஞ்சி பறக்கிற பிரச்சனை வருமா, வராது. அப்ப என்ஜின் பார்ட் சகலம் இருக்கிற டோக்கு தானே. அப்பான் சரியா நினைச்சு அந்தந்த நட்டுக்கு ஏற்ற போஸ்ட்ல இருக்கப்படும். கூட இந்த குறை இந்த விளங்கிட்டா. அப்ப இறுக்கிய பின்னர் உரிய முறுக்குத்திறனுக்கு, 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 உரிய முறு
உரிய முறுக்குத்திறனுக்கு முறுக்குத்திறன் சாவியின் மூலம் உரிய முறுக்குத்திறன் சாவியின் மூலம் டோக் ரீச் அதுக்கு பேர். சரியானே? முழுமையாக இருக்குதல் வேண்டும். டோக்ரேஞ்ச் மூலம் முழுமையாக இருக்குதல் வேண்டும். இப்படி இருக்கிறதாலதான் என்ன செய்யலாம் இதுன்னா, விளங்குதா? ஒன்றுக்கு கூட்டி ஒன்றுக்கு கூட்டாம எல்லாத்தையும் சமனா வந்த போஸ்ட்ல நீங்க டோக்ரேஞ்ச பயன்படுத்திதான் சரியான அடித்தொட்டலை ஏற்படுத்தலாம். அடித்தொட்டல்ல சீல் அர்த்தம். உள்ளு ஹை போர்ஸ் நெருக்கப்படுதுல்ல, இன்ஜின் உள்ள எங்கேயாவது காத்து லீக்காதா, ஜாயிண்டால நீங்க வச்சு பூட்டினதால லீக்காதா, ஒய் லீக்காதா, இல்லானே எவ்வளவு போர்ஸ் உள்ளுக்கு வருது, கொஞ்சம் அது லீக்காதா இல்ல, எங்க என்ன எப்படி செய்ய வேண்டிய ஃபுல்லா சீலா இருக்கப்பட்டி. அப்ப இடையில நீங்க கேஸ் கார்டு வச்சு போட்டு மேலுக்கு நட்டை போட்டு இருக்கீங்கடா, சின்ன லீக் கூட வராம ஹை ப்ரெஷர்ல அவ்வளவுக்கு அமர்த்து பட்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பயன்படுத்தி எல்லா நட்டையும் ஒரு சமனுக்கு நீங்க இருக்கிறது பழகிட்டா. அப்படி கொஞ்சம் கூட லீக் வராம இப்படி சரி அப்படி பட்டா மாதிரி இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு பேர் சொல்ற அடித்தொட்டல் வரைட்டா. அடித்தொட்டல் உங்களுக்கு கை ரெண்டையும் தான் நீங்க வச்சு போட்டோம் இப்படி பாருங்க, உள்ளுக்கு இருந்து காத்து அந்த இப்படி வெக்கம் பிடிக்கிறது உங்களுக்கு வழங்குதானே கைக்கு வரைட்டா. கை ரெண்டை இப்படி எடுத்து இப்படி அமர்த்தி பாருங்க, உள்ளங்காய்க்குள்ள இப்படி பிடிக்கும், காத்து வெளியாறதுக்கு வழிவாகும். அந்த வராம ஒரு சீல் ஒன்று பிடிக்கா இல்லையா, அந்த சீல் தான் எல்லாம் அடித்தொட்டல் வரைட்டா. எழுது அண்ணா ஒருத்தன் இப்படி வச்சு காய்ச்சான் இப்படி நினைக்கிறாங்க. எழுது அவ்வாறு இருக்கும் போதே தலைக்கும் உடலுக்கும் இடையே இறுக்கமான அடித்தொட்டலை ஏற்படுத்த முடியும். சீல் அடித்தொட்டல்ல சீல் பண்ணியம், ரைட்? அடித்தொட்டலை ஏற்படுத்த முடியும், ரைட்? இப்போ கீழுக்கு கொண்டு போடுவீங்க ஒரு சின்ன பாயிண்ட் கொண்டு என்ஜின் தலை இணைப்புரிக்கியின் படம் கீழே காட்டப்பட்டுள்ளது. சரி போடுங்க, அதுக்கு நான் படம் தருவேன். மேலுக்கட முட்டமா ஏற்கனவே அது தேவையில்ல, அதை வெட்டி விடுங்க. மேலுக்கு அது அந்த படத்துல போடுவோம், ரைட்? அதை வெட்டி விடுங்க, ரைட்? அடுத்த ஹெடிங் போடுங்க, எண்ணெய் வாங்கு தொட்டி. எஞ்சின் பொடி முடிஞ்சு ஹெட்டு முடிஞ்சு இப்ப அடிக்கி போயிட்டோம், ரைட்? கிளிகிற சாமான் தான் எண்ணெய் வாங்கு தொட்டி. oil sum. Right. கவனி இந்த படத்தை ரைட் என்ஜின் ஹெட் நரி கேஸ் கட்ட போடுவாய், என்ஜின் பொடியில இருக்குவாய். என்ஜின் பொடிக்கு கீழே யார் இருப்பா? ஒயில் சம் இருப்பா. இவர் தான் அந்த ஒயில் சம். சரியா? இந்த ஒயில் சம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இல்லை, நசிச்சான்னு அடிச்சான்னு செய்யும், உள்ளுக்கு வளை. சரியா? அதுக்காகத்தான் இந்த கீழே என்ன செய்யறா, என்ஜின் காட்டுவார் வானத்துக்குள்ள படித்து பாத்தீங்கன்னா இன்ஜின் விளங்க மாட்டேன். இன்ஜினுக்கு ஒரு பெரிய மெட்டல் இரும்பு கவர் ஒன்று இப்படி போட்டு கவர் அடிப்பாங்க. காரணம் நீங்க ஏறி பள்ளம் படுலாம் போகக்கூடாது, அடிபடும் தானே கீழுக்கு உடம்பு. அவர் சக்கோட்டாங்க நசிஞ்சிட்டுச்சுன்னா பெரிய கீழு கல்லு கீழே அடிச்சிங்கன்னா ஒயில் சாம்பிட போட்டு விழுந்துச்சுன்னா ஒயில் என்ன செய்யும்,
ஊத்துங்கம்ல அந்த ஒயில் சம் டேமேஜ் ஆகாம இருக்கு தான் அந்த கீழுக்கு கட் இது போட்டி காட் போட்டி. அப்ப இதான அந்த ஒயில் சம் உங்களுக்கு இப்ப காட்டினேன். மேலுக்கு லைட் அரிக்கும் எஞ்சின் ஹெட்டு, பொடி கொஞ்சம் டார்க் அரிக்கும், ஒயில் சம் அதை விட டார்க் அரிக்கும். ரியலை பார்த்தோம்னா கலர் ரைட். அப்ப இவர் தான் இந்த ஒயில் சம். இதுக்குள்ளான அந்த நம்மளோட இன்ஜின் ஒயில் எல்லாம் என்ன செய்யும், தேங்கி போய் உள்ளுக்கும் நிற்கும். ரைட்டா ரைட். இந்த ஒயில் சம்பு பார்த்தியா இப்ப பார்க்க போறோம். ரைட் எழுதுங்க ஒயில் சம்பு எழுதுங்க. என்ஜின் ஒன்றுக்கு தேவையான என்ஜின் உராய்வு நீக்கியதான் உள்ளுக்கு நிக்கிறேன். கேட்கறதெல்லாம் கணக்கு காய்ச்சிட்டோம், வேஸ்ட் பண்ண டைம் வரும் போல. ரைட். என்ஜின் ஒன்றுக்கு தேவையான உராய்வு நீக்கி எண்ணெயை என்ஜின் ஒன்றுக்கு தேவையான உராய்வு நீக்கி எண்ணெயை சேமித்து வைப்பதற்கு என்ஜின் ஒன்றுக்கு தேவையான உராய்வு நீக்கி எண்ணெயை சேமித்து வைப்பதற்கு எண்ணெய் வாங்கு தொட்டி பயன்படுத்தப்படும். எண்ணெய் வாங்கு தொட்டி பயன்படுத்தப்படும். சரியானே? எண்ணெய் வாங்கு தொட்டி பயன்படுத்தும். தொடர்ந்துங்க. இதற்கான விசேட வகை வினைப்பிரிக்கியின் மூலம் கீழ் நோக்கி செலுத்தும் ஆணிகள் மூலம் செலுத்தப்படும் ஆணிகள் மூலம் உடலுடன் பொருத்தப்படும். அவர் நட்டங்கரிக்கும் இப்படி இருக்கும். விளங்குதா? செலுத்தப்படும் ஆணிகள் மூலம் உடலுடன் பொருத்தப்படும். ரைட். இதான் அதுக்கு போடுற கேஸ்கட். ஒயில் சம்போட ஷேப் இருக்கு தானே. ஒயில் சம் உங்களுக்கு காட்டணும் போல இன்னைக்கு ஒயில் சம். இந்த ஒயில் சம்போட ஷேப் இருக்குதா? இந்த ஒயில் சம்போட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதுல கேஸ்கட் என்ன செய்யும் இருக்கும். பரவாயில்லையா? இன்ஜின் பாடிக்கும் ஒயில் சம்புக்கு இடையில ஒரு அடித்தொடல் ஏற்படுத்தணும் இல்லையா? லீக் ஆக முடியணுமா இல்லையா? அதுக்கு ஒசர் மாதிரி ஒரு சாமான் தான். என்ன மெட்டலால் இரும்பால் செய்யப்பட்ட சாமான் தான் நினைக்கிற இணைப்பு இருக்கு கேஸ்கட். அப்ப இதுக்குரிய கேஸ்கட் வந்து இப்படி ஷேப்ல இருக்கும். ஒவ்வொரு ஹோல் பண்ணதுக்கு நட்டு போட்டு போறதுக்கு. அப்ப இது நட்டு அப்படி மேலுக்கு இருந்தா இப்படி போட்டு அடிக்கும். கீழ் நோக்கி செலுத்துற ஆணிகளால போட்டு படிக்கும். கீழ் இருந்து போட்டு பட்டி ரைட்டா? ரைட். ஆணிகள் முடங்களுடன் பொருத்த படிக்கும். அதான் இல்லையா? அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இவ்வெண்ணெய் வாங்கு தொட்டி உருக்கு உலோகத்தினால் சாய்வான அமைப்பாக உற்பத்தி செய்யப்படும். ரைட். மக்கள் இதை பாருங்க. இதுல 3D படத்தை இப்படி எடுத்தால், ரைட், 3D படத்தை இப்படி எடுத்தால் இப்படிதான் நிக்க போகுது. சைட் வியூ இப்படிதான் நிக்க போகுது. பாருங்க. இப்படி மெட்டல் ஒன்று இப்படி போய் இப்படி பள்ளமால் அருகி காட்டின படத்துல உங்களுக்கு ஏழு பள்ளமாய் ஒயில் இல்லாம போய் தேங்கி ஒரு இடத்த நிக்கிறது. சரியா? அப்போ 7 லிட்டர் ஒயில் ஊத்துறோம்டா. 7 லிட்டர் ஒயில் எங்க போய் நிற்கும்? கடைசியில் இன்ஜின் ஓப்பாக்கினா இதுக்குள்ள நிற்கும்.
இதுக்குள்ள ஆயில் அழுகிறதுக்கு உள்ள வேற ஆக்கலாம். இப்போ அதை நம்ம புற படிப்போம் சரியானே. லுப்ரிகேஷன் சிஸ்டம் ஒன்று படிப்போம் தானே, உராய்வு நீக்கல் தொகுதின்னு ஒன்று படியும் படியும். அதுக்குள்ள இந்த கீழே இருக்கிற ஆயில் எப்படி மேலுக்கு போகுதுங்கிறதெல்லாம் படிப்போம் சரியா. ரைட். அப்ப இதுக்கும் ஒரு 6 லைன் இடம் விடுங்க படம் ஓட்டுறதுக்கு. குரூப்ல அந்த பிரிண்ட் போட்ட படத்தை எல்லாரும் நாளைக்கு எடுத்துவாங்க, இடத்த ஒட்ட வந்து செஞ்சிடறேன். ரைட். இது கீழே கவனிங்க எல்லாரும், இது கீழே நீங்க ஒயில் கலத்து விடுவீங்க தெரியுமா, நட்டு. அந்த ட்ரெயின் அதை செல்ற ட்ரெயின் பிளக் சரியானே. ஒயில நீங்க கலத்துற நட்டுங்க தெரியும், இதுதான் சரியா. ஒயில் மாத்துறதுக்கு ஒயில் கலத்துறேன், அந்த நட்டை செல்ற ட்ரெயின் பிளக் செல்றேன். அப்படி உள்ளுக்கு எதை கலத்துறது அதுக்கு பேர் ட்ரெயின் பிளக் தான். ரேடியேட்டர் கைக்கிற தண்ணியை கலக்குறதுக்கு பேரும் ட்ரெயின் பிளக் தான் சரியானே. அப்படி நம்ம ஒரு விஷயம் ஒன்று தேங்கி நிற்காத நம்ம கலத்து ரிலீஸ் பண்ணிவிட போறோம், அதுக்கு பயன்படுத்த சொல்லுன்னு. அந்த நட்டுக்கு பேர் என்ன, ட்ரெயின் பிளக். ரைட்டா. பிளக்குன்ற கருத்து மாற்ற கலத்துறதுக்கு யூஸ் பண்ற பேர் தான் பிளக். ரைட். பிளக் அண்ட் பிளே கலத்துறது அவங்க டைம்ல அடிக்கலாம். ஓகே ரைட். அப்ப எண்ணெய் வாங்கு தொட்டியில் சேரும். படுத்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், உள்ளுக்கு என்ஜின் பார்ட் சுத்த என்ஜின் பார்ட் தேயும் தேஞ்சி கண்ணுக்கு தெரியாது சின்ன சின்ன பவுடர் மாறும். அந்த பவுடர் தேஞ்சி செஞ்ச பார்ட்ஸ் எல்லாம் வெங்கரிக்கும் அந்த என்ஜின் ஒயிலுக்குள்ள இருக்கு வழங்குதா. அந்த டஸ்ட்டை ரிலீஸ் பண்றதுக்கு தான் யார் இருப்பா, இந்த ட்ரெயின் தக்கு இருப்பா. ஓகே ரைட். எழுதுங்க. எண்ணெய் வாங்கு தொட்டியில் சேரும் எண்ணெய் வாங்கு தொட்டியில் சேரும் எண்ணெய் வாங்கு தொட்டியில் சேரும் உலோக கழிவு துணிக்கைகளை. எஞ்சின் தொட்டியில் சேரும் உலோக கழிவு துணிக்கைகளை. எஞ்சின் தொட்டியில் சேரும் உலோக கழிவு துணிக்கைகளை வெளியேற்றுவதற்காக வடிகான் செருகி. எஞ்சின் பார்ட்ஸ் உள்ளுக்கு ஓட தேயும் தேயிற எல்லா இடத்துலையும் ஒயில் ஓடும். அந்த ஒயிலோட சேர்ந்து டஸ்ட் எல்லாம் கீழுக்கு படியும். அந்த டஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு தான் ட்ரெயின் பிளக் இருக்கு சரியானே. ஓகே. அப்ப வெளியேற்றுவதற்காக வடிகான் செருகி ட்ரெயின் பிளக் காணப்படும். வடிகான் செருகி ட்ரெயின் பிளக் வடிகான் செருகி காணப்படும். ஓகே. இவ்வளவுதான் என்ஜின் ஹெட் பாடி ரைட் ஆயில் சார். இதை தாண்டி இந்த ஆயில் எப்படி போகுது, இதுக்குள்ள இருக்கிற மிச்ச விஷயங்கள் என்னங்கிறதெல்லாம் என்ன செய்வோம் லுப்ரிகேஷன் சிஸ்டம் சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டியும் தெரியுமா, உராய்வு தொகுதி என்று சொல்லி அந்த ஒவ்வொரு தொகுதிகளுக்குள்ளேயும் இந்த விஷயம் கண்டிப்பா வரும். இப்ப வேற மெதட்ல நட்டை கலத்தலாம். அந்த நட்டை எப்படி கலத்தணும், என்ன ஓர்டருங்கிறது என்ன செய்ய போறோம் படிக்க போறோம். இது டேர்ம் எக்ஸாமுக்கும் கேட்டு வந்துருக்கு. ஓகே. நோட்டோட போடுங்க. என்ஜின் உடலிலிருந்து என்ஜின் தலையை அகற்றும் சந்தர்ப்பத்தின் போது இரு மருங்கிலும் உள்ள ஆணிகளிலிருந்து ஆரம்பித்து மருங்கிட்ட ஓரம் ரெண்டு சைட்ல இருந்தும் சொல்லு. இரு மருங்கிலும் உள்ள ஆணிகளிலிருந்து ஆரம்பித்து மத்திய பகுதியை நோக்கி ஓரளவு தளர்த்தி சொல் பயன்படுத்தணும், கட்டாயம் பயன்படுத்தணும். ஓரளவு தளர்த்தி
ஓரளவு தளர்த்தி பின்னர் முழுமையாக அகற்றப்படும். ஓரளவு தளர்த்தி பின்னர் முழுமையாக அகற்றப்படும். அது கீழே பாயிண்ட் போடுங்க. அது கீழே பாயிண்ட் போடுங்க. பாயிண்ட் போடுங்க. ஆணிகளை தளர்த்தும் முறைகள் பின்வருமாறு. ஆணிகளை தளர்த்தும் முறைகள் பின்வருமாறு. ஆணிகளை தளர்த்தும் முறைகள் பின்வருமாறு. ஆணிகளை தளர்த்தும் முறைகள் பின்வருமாறு. இப்படி ஓர்டர்ல எல்லாம் நீங்க கலத்தலாம். இதுல எந்த ஓர்டர் வந்தாலும் எம்சிக்கு தெரியும், விஷயங்களுக்கு தெரியணுமா, மண்டைக்கு. இப்ப என்ன கீறிக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உதாரணமான நீங்க 5 விதமா கலத்தலாம் நட்டு. அந்த 5 விதமா கலத்துல தான் பார்க்க வரும். அப்ப நாம கலத்த கூட நான் சொல்லிக்கிறேன். எப்படி இங்க இருந்து கலத்திக்கிட்டு வந்து மெல்ல மெல்ல லூஸ் பண்ணிட்டு வந்து இங்க சேர்க்கணும். இஞ்சோட கலத்தினா இஞ்சோட கலத்தணும், இஞ்சோட கலத்தினா இஞ்சோட கலத்தணும். கலத்துக்கு வந்து கடைசியில் 2 ஆணில நிற்கும். ரைட். ரிலீஸ் பூட் அவுட் ஆனேஷன் நடுவில் இருந்து ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல எல்லாத்தையும் இருக்கு. கடைசியில் டோக்கு இங்கே பயன்படுத்த என்ன செய்யணும் இருக்கணும் தங்க. ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. முதல்ல ஒரு 10 நாட்கள் ஓகே. ரைட். இப்படியான ஒன்று உங்களுக்கு தரப்படுவதாக இருந்தால், ரைட், இப்படியான ஒன்று உங்களுக்கு தரப்படுவதாக இருந்தால் நீங்க முதல் இந்த ஆணி நீங்க கலத்துறீங்க, லூஸ் பண்றீங்க. ரைட். இந்த ஆணி லூஸ் பண்ணீங்கடா. ரெண்டாவது இந்த ஆணி. ரைட். அப்ப மூன்றாவது இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறான். ரைட். நாலாவது இதுக்கு மேல இருக்கிறான். ஓகே. 5 6 அப்ப இங்க எல்லாத்திനും வரும். கீழே 7 மேலுக்கு 8 இது 9டா. இது 10 பழகிட்டா. ஓகே. இதோட 2 நம்பர் அதனால படம் அடிக்கிறாங்க. ரைட். இப்படி என்ன செய்யணும், நேரு பாருங்க. இது 9 இது வந்து 10. ஓகே. அது 2 பெரிய இப்படி ஒரு மெத்தட்ல நீங்க செய்யலாம் கலந்து. அடுத்த மெத்தட் இங்க 1 கலக்கலாம், இங்க 2, ரைட், இங்க 3, இங்க 4, ஓகே, இங்க நீங்க 5, இங்க 6, ஓகே, இங்க 7, இங்க 8, அடுத்தது இதுல 9, இது 10. ரைட். இல்லாட்டி நீங்க மாறியும் இருக்கலாம், அது கூட. ரைட். இது 9, இது 10. இது 2வது மெத்தட். 3வது மெத்தட் வடத்த 1 இங்க 2, ரைட், இங்க 3, இங்க 4, அடுத்தது 5 6, ரைட், 7 8 9 அடுத்தது வடத்த 1 2 3 4 5 6 7 8 9 சரியா? இந்த பக்கத்துல இல்ல. ரைட். ஓகே. இத பார்த்து இத உண்டாங்க. சரி. இப்படியான 5 மெத்தட்ல நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த நட்டை என்ன செய்யலாம் கலத்தலாம். இதை கலத்தினா உண்டு, இதை கலத்தணும். ரைட். அப்படி ஓர்டர் என்ன செய்யணும், மாத்தி மாத்தி கலத்தணும். கடைசியில சென்டர் வந்து முடியும். விளங்கிட்டா? நீங்க எந்த நட்டுல கை வைக்கீங்களோ அது 1 2 சொல்லி இப்படி என்ன செய்யணும், ஓர்டர் மாறும். ரைட். அதுக்கான மெத்தட் தான் நான் கேட்கிறேன். இதை பார்த்து என்ன செய்யுங்க, தெளிவா வரைஞ்சு கொள்ளுங்க. ரைட். பாயிண்ட் எழுதுங்க. ஆணிகளை இருக்கும் போது
அடுத்ததா கலத்தத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்தது இறுக்கத்தை பார்க்க போறோம். ஆணிகளை இருக்கும் போது மத்திய ஆணியில் இருந்து ஒப்பிலேட் அடிச்சுக்கிறோம். ஒரு அணை ஆணியில இருக்கும் போது மத்திய ஆணியில் இருந்து சென்டர்ல என்ன செய்யணும்? அங்கால இஞ்சலையும் கொண்டு போகணும். ரைட். ஆணியில இருக்கும் போது மத்திய ஆணியில் இருந்து ஆரம்பித்து மத்திய ஆணியிலிருந்து ஆரம்பித்து இரு பக்கங்களுக்கும் முதலில் ஓரளவு இறுக்கி இரு பக்கங்களுக்கும் முதலில் ஓரளவு இறுக்கி இரு பக்கங்களுக்கும் முதலில் ஓரளவு இறுக்கி இரு பக்கங்களுக்கும் ஓரளவு இறுக்கி இரு பக்கங்களுக்கும் ஓரளவு இறுக்கி பின்னர் முற்றாக இருக்குதல் வேண்டும். பின்னர் முற்றாக இருக்குதல் வேண்டும். பின்னர் முற்றாக இருக்குதல் வேண்டும். ரைட். இத பாருங்க, உங்களுக்கு தெரியும் சென்டர்ல ஆரம்பிச்சு அங்கால இஞ்சாலையும் கொண்டு போகணும். அப்போ ஒன்று வடத்த ஆரம்பிங்க, சென்டர் நட்டு, ரெண்டாவது நட்டு, 3-4 பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு சமப்படுத்தணும் இஞ்சால. அப்ப 5-6 இஞ்சால இருக்கிறீங்க. 5-6 இருக்க போட்டு திரும்பி இஞ்சால 7-8 இஞ்சால இருக்கிறீங்க. இந்த ரெண்டுக்கு சமப்படுத்தணும் இஞ்சால 9 யூஸ் பண்ணி போட்டு போல நீங்க நோமலை காலத்தில் இருக்கலாம். ரைட். மாறி இஞ்சால பாருங்க, இது 1 இது 2 இருக்கிறீங்க, இது 3 இது 4 இருக்கிறீங்க. அப்ப இது ரெண்டுக்கு சமப்படுத்தணும் இஞ்சால. அப்ப 5-6 இஞ்சால இருக்கிறீங்க. அங்கால 9-10 இருக்கீங்க, இது ரெண்டுக்கு சமப்படுத்தணும் இஞ்சால. அப்படி சென்டர்ல இருந்து ஒரு செட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இஞ்சால ஒரு செட்டர் இருக்குது. இந்த செட்டர் இருக்குன்னா அது இஞ்சால இருக்கிற செட்டர் இருக்குது. ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து இஞ்சால இருக்கிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்குன்னா அது இஞ்சால இருக்கிற பாயிண்ட் இருக்கணும். இது மாதிரி இஞ்சால இருக்கிற பாயிண்ட் இருக்குன்னா இஞ்சால இருக்கிற பாயிண்ட் இருக்கணும். இதான் சுருக்கம். விளங்குதா? சுருக்கமா சொல்லணும்டா, இது சென்டர் பாயிண்ட், 2 நட்டு, வடதொரு நட்டு இருக்கு. இப்ப நீ இஞ்சால 2 நட்டு இருக்கிட்டாய் இருக்கினா, இப்ப இதுக்கு இஞ்சால சென்டருக்கு இஞ்சால இன்னொரு 2 நட்டு இருக்கு தானே, இந்த 2 நட்டு இருக்கும் மாறி. இப்ப இதுக்கு இஞ்சால 2 நட்டு இருக்கிட்டாய், அப்ப இஞ்சால 2 நட்டு இருக்கும். ரைட்டா? அப்படி பேலன்ஸ் பண்ணி புள்ள இருக்கிறல டைட் பண்ணி வச்சு போட்டு கடைசியில் மொத்தமாக டாப் ரேஞ்ச பயன்படுத்து இருக்கிற. விளங்கிட்டா? ஓகே ஃபைன். அவ்வளோதான் இன்றைய வீடியோ. ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகியும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். See you. Goodbye. Have a nice day.